ஹாய், திஸ் இஸ் நந்து. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் வந்து அக்டோபர் 11th 12th வந்து சென்னையில் வந்து ஈவெண்ட் நடந்துச்சு. மெகா கம்யூனிட்டி மீட்டப்பும் ரிக்ளைம் யோர் லைஃப் நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நேராக மீட் பண்ண முடிஞ்சுது. அதில் நிறைய ஏஐ பேட்ச்மேட்ஸும் இருந்தாங்க. பிகாஸ் சின்ஸ் அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இதனால கொஞ்சம் க்ளோஸாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லார்கிட்டையும் பேசும்போது என்னோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சின்ன டெமோ காமிச்சிடலாம், எப்படி நான் இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் ஹோஸ்டிங்கரில் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹோஸ்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோஸ்டிங்கர் வந்து NI10க்கு மட்டும் வாங்கியிருந்தோம். பட் பிட் எக்ஸ்பென்சிவ்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. அது கண்டினியூஸ் பண்ணணுமான்ற மாதிரி கொஸ்டினும் இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் நம்ம NI10 வாங்கினதுக்கப்புறம் நம்ம நிறைய டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் பைத்தான்ல வந்து நம்ம கோடும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். லவபிள் டூல் வைப் கோடிங் யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணோம்னா நம்ம வேர்சலோ இல்லை ஒரு சூப்பர் பேஸ்னு ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். விச் இஸ் வெரி சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஈஸி தான். இப்போ நான் வச்சிருக்க ஒர்க் ஸ்பேஸ் எப்படின்னா, என்னோட கிளைண்ட்டுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நான் பில்ட் பண்ணி கொடுக்கும் போது அவங்களோட லாகினை வச்சு ஒரு வேர்சலோ சூப்பர் வேஸோ எல்லாம் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கு. ப்ளஸ் என்னோட ஓன் ஹோஸ்டிங்கில் ஒரு சில அப்ளிகேஷன் ரன் ஆகணும், என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் ரிசர்ச் பண்ணிட்டு இது சூட் ஆகும்னு சொல்லி நான் இப்போ செட் பண்ணி வச்சிருக்கேன். அது குவிக்காக உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிட்டு இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட ஹோஸ்டிங்கர் லாகின். இந்த ஹோஸ்டிங் லாகின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம NI10 வாங்கினோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 months நான் வந்து KVM 1 தான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 months ரெனியூவல் பண்ணேன். அது இப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதுல இருந்த ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே ஜேசனா பேக்கப் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சிருங்க. சப்போஸ் நீங்களும் எதுவும் நெக்ஸ்ட் VPM நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுல இருக்க இதெல்லாம் பேக்கப் பண்ணிடுங்க. அது ஒன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆச்சுன்னா உள்ள லாகின் பண்ணி எடுக்க முடியாது. இது ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கூலிஃபைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கூலிஃபை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் NI10 கூலிஃபை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கூலிஃபை வந்து 2 yearsக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து ஸோ 2 yearsக்கு வாங்கினேன்னா ஒரு மந்த்லி 1000 தான் வரும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கூலிஃபைல நீங்க வந்து நான் இந்த கூலிஃபையை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எனக்குன்னு ஒரு டொமைன் இருக்கு. ஸோ அது வந்து ஈஸியா இருக்கணுன்றதுக்காக ஐபி எல்லாம் போடாம என்னோட டொமைன் ideaworks.in டொமைன் வாங்கிட்டு coolify.ideaworks.in நான் கிளிக் பண்ணனா எங்க இருந்தாலும் எனக்கு இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க ஹோஸ்டிங்கர்ல நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் இது. ஸோ இது கூலிஃபை NI10 ஓப்பன் ஆகுற மாதிரி கூலிஃபை ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கூலிஃபைல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க வந்து NI10 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா பேஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து ப்ராம்ப்ட் பேட்டில்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவுமே இதுல தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. மற்றபடி என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ கொஞ்சம் மைக்ரேட் பண்ணி இதில் எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ எல்லாமே ஒரே ஷாட்ல இங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ஒரே டேட்டா பேஸில் நான் ஷேர் பண்ணி, இந்த சர்வர் டேட்டா பேஸ் சர்வர் ஒன்று தான், அதில் மல்டிபிள் டேட்டா பேசஸ் நான் கிரியேட் பண்ணி ஷேர்டு மோடில் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NI10 லோ வைஸ் என்னோட ஓன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் ப்ளஸ் வெப்சைட்ஸு இதெல்லாம் இதிலே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பாருங்க 100 GB இல்லை 12 GB தான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நிறையவே இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பர்பஸ். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இன்னொரு KVM வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. இது வந்து என்னோட அஃபிலியேட்டட் லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டோட்டல் பில்லில். நானும் இன்னொரு அஃபிலியேட்டட் லிங்கை வச்சு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண 20% ஆஃபர் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா 20% ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் உள்ளே போகும்போதே 20% வரும். ஸோ இங்கே போயிட்டு சர்வீசஸ்ன்னு போயிட்டு நீங்கள் VPS ஹோஸ்டிங் எடுத்துக்கோங்க. சூஸ் பிளானு KVM 2. எனக்கு KVM 2 ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா அதுவே நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, நம்மளுக்கு தேவைக்கு அதிகமான ரிசோர்சஸ் இதுவே எனக்கு போதும்னு நினச்சிட்டேன். ஸோ KVM 2 வந்து கரெக்டாக இருக்கும். அதுவே இப்போதைக்கு போதும். அதே வந்து 2 yearsக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees உள்ளதான் வரும். டாக்ஸஸ்லாம் போக ஒரு 1000 அப்ராக்சிமேட்டா வரும். அதுவே பெட்டர்.
ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்து செக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். KVM 2ன்னு போகும்போது நீங்கள் NI10ல எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி NI10 சூஸ் பண்ணாமல் கூலிஃபைன்னு சூஸ் பண்ணணும். ஸோ 24 months இருக்கு. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க 20% டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி பே பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் லேட்டன்சி இந்தியா தான் நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே ஓஎஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கூலிஃபைன்னு அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும் கூலிஃபைன்னு சொல்லி. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை கண்டினியூ பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கூலிஃபை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. அதெல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் வந்துடும். ஸோ டேரெக்டாக மேனேஜ் ஆப்னு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோஸ்டிங்கரில் இங்கே மேனேஜ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரன்னிங்னு வரும், ப்ளஸ் இந்த ஐபி வந்துடும். ஸோ மேனேஜ்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து மேனேஜ் பேனல் இருக்குல்ல, இதுக்குள்ள இது போயிட்டா ஹோஸ்டிங் கூலிஃபை வந்துடும் உங்களுக்கு. இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ப்ராஜெக்ட் நான் காமிக்கிறேன். இந்த இப்போ NI10 ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே போயிட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ள ரிசோர்சஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா NI10 வித் போஸ்ட்கிரஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ NI10 வந்து ஒரு டிபியோட வைக்கலாம், இல்ல டிபி இல்லாம வைக்கலாம். டிபியோட வச்சா என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ எல்லாம் சப்போஸ் கூலிஃபை எதுவுமே இந்த சர்வரே கரெக்ட் ஆனாலும் உங்க ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் சேஃபா இருக்கும். இல்ல சப்போஸ் இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால இந்த கூலிஃபை கரெக்ட் ஆச்சுன்னா இந்த NI10 ஹோஸ்டா இருக்கு இந்த SQL லைட்னு சொல்லி ஒரு டிபி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ இங்க காமிக்கிறேன்னா பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ்னா இதை போய் சேவ் பண்ற இடம். இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒன்னு இருக்கும், இதுதான். இது வந்து SQL லைட் இது இருக்கும். இது இல்லாம போஸ்ட்கிரஸ் SQL நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல சேவ் ஆயிட்டு இருக்கும் எல்லாமே. டிஃபால்ட்டா உங்களுக்கு வித்தவுட் போஸ்ட்கிரஸ்னா இது மட்டும் தான் இருக்கும். இது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுவேன்னா இங்க பாத்தீங்கன்னா என்னோட டொமைன் வந்து சப்டொமைன் இங்க ஆட் பண்ணியிருக்கேன் ni10.ideaworks.in சொல்லி. இப்போ கூலிஃபை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அதே மாதிரி ideaworks.in போட்டோன்னா எனக்கு NI10 ஓப்பன் ஆயிடும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் யூசேஜ் பண்றதுக்கு. இப்போ இதுல எப்படி ரிசோர்ஸ் ஆட் பண்ணணும்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்றோம், ஒரே ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் ரிசோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ NI10ல போயிட்டு இங்க ரிசோர்சஸ் போனீங்கன்னா நியூன்னு இருக்கு இல்லையா, இங்க ரிசோர்சஸ் பக்கத்துல இந்த நியூவை கிளிக் பண்ணும் போது இதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ காமிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அதிகபட்சமா NI10 ஃப்ளோவைஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பைத்தானோ மற்ற அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்றதா இருக்கும். ஸோ அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். அதுவும் இல்லாமல் GitHubல நீங்க எந்த அப்ளிகேஷன் வச்சிருந்தாலும் டைரக்டா புல் பண்ணி இங்க வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட்டும் நடக்கும். நீங்க செக்இன் பண்ண உடனே ஒரு டெப்ளாய்மெண்ட் ட்ரிகர் ஆயிடும். வெப்ஹுக் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆகி உங்களுக்கு அப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு, எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃப்ளோ வைஸ் NI10லாம் இருக்கு. டேட்டா பேசஸ்ல பாத்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் SQL, MySQL, Redis இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் MongoDB இருக்கு. அது இல்லாம லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் டைரக்டா இன்ஸ்டால் பண்றதுக்கும் இருக்கு. வேர்ட்பிரஸ் உங்க வெப்சைட்ஸ் எதுவும் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா டைரக்டா வேர்ட்பிரஸ்ல வந்து இதுல கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோவைஸ் சர்ச் பண்ணா இதே மாதிரி ஃப்ளோவைஸும் வித் டேட்டாபேஸ் வித்தவுட் டேட்டாபேஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு வித்தவுட் டேட்டாபேஸ் நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுல சர்வீஸ் நேம் கேட்கும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டும்ட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ளோவைஸ்னே இருக்கட்டும். டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக் பண்ணணும். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நீங்க போனீங்கன்னா இங்க சர்ச் பண்ணிக்கோங்க போர்ட்ன்ட்டு லாஸ்ட்ல இருக்கும். ஒரே ஒரு இதுதான் வரும், போர்ட்னு வரும். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா 3001 இருக்கும். ஸோ இந்த போர்ட் இது இருக்கட்டும். இதுக்கு இல்லாம நம்ம என்ன பண்றோம், ஆட்னு கொடுத்து இன்னொரு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்றோம். என்ன ஆட் பண்றோம்னா ஃப்ளோவைஸ் போர்ட் அப்படின்ட்டு ஆட் பண்றோம். ஃப்ளோவைஸ் போர்ட் அதே 3001 கொடுக்குறோம். சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டோன்னா அது போயிடும். நம்ம இதை எக்ஸிட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்க வந்துட்டு இருக்கும் ஃப்ளோவைஸ் போர்ட் நீங்க இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணிக்கோங்க 3001. இதுக்கப்புறம் நம்ம போய் டெப்ளாய் கொடுக்கலாம். இங்க டெப்ளாய்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இது டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆகி சர்வர் அப் ஆகி உங்களுக்கு வந்து இதுல லாக்ஸ் பார்க்க முடியும். இதுல அப் ஆயிடுச்சுன்னா யூ ஆர் டன். அதுக்காக யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த ஸ்டாக் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி
டாக்கர் வழியாக தான் இது வந்து இன்ஸ்டால் ஆகும். கண்டெய்னர் எல்லாம் கிரியேட் ஆகி எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். அதனால இதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஈஸி தான் உங்களுக்கு. நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகி ஸ்டார்டட்னு வரும். இப்போ நீங்கள் லாக்ஸில் போய் பார்த்து ரெஃப்ரெஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃப்ளோவைஸ் சர்வர் லிசனிங் அட் 3001ன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, இங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவைஸ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இது ஓப்பன் ஆகலை ஆனால் சர்வர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வாட்டி இந்த சர்வர்ஸ்குள்ளே வந்துருங்க. மெயின் சர்வர் இது, இந்த கூலிஃபையோட மெயின் சர்வர். ஸோ இந்த சர்வரில் லோக்கல் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. டெர்மினல் போயிட்டு கனெக்ட்னு கொடுத்துக்கோங்க, கனெக்ட் ஆகிடும். இங்கே வந்து டாக்கர் -a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்கோ கண்டெய்னர் எல்லாமே லிஸ்ட்டு காமிக்கும். இதில் ஃப்ளோ வைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ வைஸ் இருக்குது, ஹெல்த்தியாக ரன் ஆகிட்டு இருக்கு, 5 minutes ஆகோ அப்படின்னு வருது. ஓகேவா? இது பண்ண உடனே ரீஸ்டார்ட் ப்ராக்ஸின்னு இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ரீஸ்டார்ட் ஆகி அப் ஆனதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சர்வர்லாம் அப் ஆகிட்டு ப்ராக்ஸி ரன்னிங் அப்படின்னு வரும், ரன் ஆகிட்டு இருக்கப்போ. ஸோ அந்த டைமில் நீங்கள் மறுபடியும் இதை ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப் ஆகும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் சைன் அப் பண்ணுற ப்ரொசீஜர் தான். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடாடியில் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே டொமைன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டொமைன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் டிஎன்எஸ்ல போயிட்டு நீங்கள் ஏ ரெக்கார்டு ஒன்று ஆட் பண்ணும். ஏ ரெக்கார்ட் போட்டு ஃப்ளோ வைஸ்ன்னு போட்டுட்டு அந்த ஐபி, இந்த ஐபி வந்து ஹோஸ்டிங்கரோட ஐபி இருக்கும். இந்த ஹோஸ்டிங்கரை நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அதோட ஐபி நம்பர் தான் இது. போட்டோன்னா ஒரு 1/2 an hour ஒரு அப்ராக்சிமேட்லி ஆகும் இது அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஐபி தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த அந்த ஐபி இங்கே போட்டுட்டு போர்ட் நம்பர் 3001ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வைஸ் வந்து அப் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். உங்கள் டொமைன் வந்து இதுக்கு வந்து என்னோட டொமைனை லிங்க் பண்ண போகிறேன். ஸோ NI10 ப்ராஜெக்ட்ஸ்குள்ளேயே தான் நான் வச்சுருக்கேன் அது ஃப்ளோ வைஸ். இப்போ நான் செட்டிங்ஸ் போயிட்டு டொமைன் இருக்கு இல்லையா, டொமைனில் வந்து HTTP எஸ் கொடுத்து ஃப்ளோ வைஸ் இந்த லிங்க் நான் அப்படியே கொடுத்துருவேன். flowwise ideaworks.in இதுக்கு நான் ஒர்க் ஆகணும். HTTPS இன்னும் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிப்ளாய் பண்ணால் தான் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரீடிப்ளாய் பண்ணிக்கலாம். ஃப்ளோ வைஸ்க்குள்ளே போயிட்டு இதை நான் ரீடிப்ளாய் பண்ண போகிறேன். ரீஸ்டார்ட்னு இருக்கு. ஸோ ரீஸ்டார்ட்னு கொடுத்த உடனே அந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே ஃப்ளோ வைஸ் டிப்ளாய் பண்ணக்கப்புறம் லாக்ஸில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஃப்ளோ வைஸ் சர்வர் லிசனிங் டு 3001 சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்க் போனீங்கன்னா உங்களோட டொமைன் நேமோட லிங்க்கும் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்கள் டொமைன் நேம் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அது கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும். டிஎன்எஸ் என்ட்ரி பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டொமைனோட ஹோஸ்டிங் இப்போ கோடாடியில் நான் வச்சுருக்கேன். ஸோ கோடாடியில் போயிட்டு ஸோ இந்த ஐபி தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த அந்த ஐபியை இங்கே போட்டுட்டு போர்ட் நம்பர் 3001ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வைஸ் வந்து அப் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். உங்கள் டொமைன் வந்து ஆக்டிவாக வர வரைக்கும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கைஸ், பர்பஸ் ஆஃப் த வீடியோ வந்து நீங்கள் எங்கேயும் ஸ்டக் ஆகிடக்கூடாது உங்கள் ப்ராக்ரஸில். ஸோ அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதோ அது ஒரு ஷோ ஸ்டாப்பராக இருக்கக்கூடாதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா LLM யூஸ் பண்ணுங்கள். ChatGPTயில் போயிட்டு உங்களோட லாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். டீட்டெயிலாக அதுக்கிட்ட ChatGPT கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ரெசல்யூஷன் அதுவே கொடுத்துரும். ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கும் மேலே எதுவும் ஒர்க் ஆகலை, ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா
ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. நம்ம ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு வில் ட்ரை டு ரிசால்வ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.